ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னோட கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம நினைச்சது தான் கரெக்டு, நம்ம பேசுறது தான் கரெக்டு அப்படின்னு. அப்படி இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுல வந்து விடாப்பிடியா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நீங்க ஒரு விஷயத்த வந்து இது இப்படிதான் பண்ணணும், இல்லை இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுவே தீர்வு இல்லை. அதுக்கு ஒரு மாற்றா ஒரு தீர்வு இருக்கும். அது உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்துல அது நல்லதாவோ அல்லது சுலபமானதாவோ இருந்துச்சுன்னா அதை நீங்க ஏத்துக்கிறது நல்லது. இப்படிதான் ஒருத்தன் ஒரு டாக்டர்கிட்ட போனானா. டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னானா. டாக்டர் அவனை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு இருக்காரு. டாக்டர் நான் செத்துட்டேன் அப்படின்னானா. டாக்டருக்கு குழப்பமாயிடுச்சு. இது வித்தியாசமான கேஸா இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் தன்மையாக பேசி தான் டீல் பண்ணணும் அப்படின்ட்டு, தம்பி இங்கே வரப்பா, நீ சாவல, உயிரோடு தான் இருக்க, நீ செத்துருந்தேன்னா நீ இங்கே வந்திருக்க மாட்டேன் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இல்லை டாக்டர், நான் வந்து ஆவியாக தான் அங்கே வந்திருக்கேன் அப்படின்னானா. இல்லைப்பா புரிஞ்சுக்க, நான் சேரில் உட்காந்துருக்கேன், நீ ஒரு சேரில் உட்காந்துருக்க, நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கை கால் எல்லாமே இருக்கு, உனக்கு நீ வந்து சாகலை, உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை டாக்டர், நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறத ஆவியோட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். சரி, இவன் வந்து விஞ்ஞானத்தோடையே விளையாடுறான், இவனுக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்தா தான் இவனுக்கு வந்துட்டு புரியும் அப்படின்ட்டு, தம்பி செத்து போனவங்களுக்கும் உயிரோடு இருக்கவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. செத்து போனவங்க உடம்புல ரத்தம் வந்து உறைஞ்சு போயிருக்கும், வராது. நீ இப்போ செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரத்தம் வந்து வராது அப்படின்னு சொல்றாரு. ஏன் உடம்புல வந்து ரத்தம் வரும் அப்படின்றாரு. உடனே அவரோட கையில் ஸ்பிரிட்டை தடவி சுத்தப்படுத்திட்டு ஒரு குண்டூசியால் குத்தி இப்படி அம்மி காட்டுறாரு. ரத்தம் வருது, பார்த்தியா இப்போ ரத்தம் வருது, இந்த ரத்தம் சூடாக இருக்குது, அதனால் நான் உயிரோடு இருக்கேன். இப்போ உனக்கு செக் பண்ணி பார்க்கலாம், உனக்கு செக் பண்ணி பார்த்து உனக்கு அது மாதிரி ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு. சரி செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டான். அவனோட விரல்லையும் ஸ்பிரிட்டை போட்டு தடவிட்டு ஒரு ஊசி எடுத்து குத்தி ரத்தம் வருதான்னு பார்த்துருக்காரு. ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தத்தை தொட்டு காமிச்சு, பார்த்தியா ரத்தம் சூடாக இருக்குது, ரத்தம் இருக்குது, அப்போ நீ உயிரோடு தான் இருக்க, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டுருக்காரு. டாக்டர் நீங்கள் ரொம்ப திறமையானவர், எனக்கே வந்து ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா. அப்படியா, என்னப்பா விஷயம் அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு செத்த புணத்திலேயே ரத்தத்தை சூடாக எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன்.